வணக்கம். நான் உங்கள் வி.கே. சுந்தர். எம்ஜிஆரோட தீவிர தொண்டர், நடிகர், சிறந்த மனிதர், மறைந்த மயில்சாமி அவரோட 59வது பிறந்த தினம். அவரோட நிறைய நண்பர்கள் நிறைய ட்ராவல் ஆயிருக்காங்க. அதில் முக்கியமானவர் இன்னைக்கு கெஸ்டாக வந்திருக்கார் சங்கையா. அவர் நடிகர் சங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட ஏஆர்ஓ. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், அஜித், விஜய் தொடங்கி இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் பலருடைய படங்களில் வந்து அவர் ஏஆர்ஓவை ஒர்க் பண்ணவர். அவர்கிட்ட இன்னைக்கு வந்து மயில்சாமியை பற்றி சில நினைவுகளை வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சங்கையா. வணக்கம். அது மயில்சாமி அவர்கள் வந்து திரையுலகத்தில் இருக்க எல்லாருமே என்னடா அவர் எல்லாத்தையும் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் பெரும்பாலும் அவர் வந்து மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. சிலர் தான் அவர் வந்து சார்னு கூப்பிடுறது, அண்ணன் கூப்பிடலாம். அது மாதிரி எங்களுக்குலாம் வந்து அவர் அப்படி தான் பழக்கம். மயில்சாமி மாமன் தான் நாங்கள் சொல்லுவோம். மாமாவை பற்றின நினைவுகள் வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்னோட மயில் மாமா 20 வருஷம் நண்பர். நாங்கள் கிட்டத்தட்ட நடிகர் சங்கத்துலேருந்து நல்ல ஒரு நட்பு பழகியிருக்கோம். என் கூட பழகுற வரைக்கும் உண்மையில் ஒரு நல்ல மனிதன். இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததில்ல. யாருக்கும் இல்லைன்னு சொல்கிற மனதாபம் வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் மைண்ட். யார் ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாலும் சரி, யார் சாப்பாடு கேட்டாலும் சரி, அந்த ரோடு கூட்டுறவங்க கூட அவ்வளோ ஒரு ஹெல்ப். இப்போ பார்க்கில் வேலை பார்க்குறவங்க கூட என்ன கேட்டாலும் அந்த மாதிரி ஒரு செய்ய நல்ல மனிதன். இப்படி ஒரு நல்ல மனிதன் வந்து எங்களோட நண்பர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் ஒருவர் மயில்சாமி. அவர் மாதிரி ஒரு நல்ல பழகக்கூடிய மனிதன் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. உண்மையிலே அப்படி ஒரு மனசு, அந்த மாதிரி மனசு கடவுள் அவருக்கு அமைச்சிருக்கார். யாருக்கும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மனதாமே இல்லை. நாங்களாம் உட்காந்து சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு வித்தியாசமாக அவர்தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ 4 ஐட்டம் 5 ஐட்டம் இருக்குன்னா ஒரு இட்லி, ஒரு தோசை வாங்க பாதி பாதி, ஒரு பூரி வாங்க ஒன்று, ஒரு பொங்கல் வாங்க பாதி பாதி. இதெல்லாம் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். சாப்பாடு ஒரு நிறையா அப்படி ஒரு சண்டே ஆனால் பார்க்கில் வேலை பார்க்கணும் சரி, ஒரு துப்புரவு ஆளுக்கு சரி, ஒரு கறியோ மீனோ கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஒரு நல்ல பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வந்துட்டால் கூட அங்கே உள்ளவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாரு. நிறையா பேருக்கு படிப்பு கூட சக நடிகர்களுக்கெல்லாம் இப்போ பள்ளியில் படிப்பு உடனே சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணுவார். ஆமாம் சார் இந்த மாதிரி படிப்பு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரி நிறையா பேர் இவர் வாங்கி ஹெல்ப் பண்ணுவார். இவர் முடியலைனாலும் மற்றவங்களை வாங்கி ஹெல்ப் பண்ணுற ஒரு மனுதான் வேணும். விவேக் சார்கிட்ட கூட அவ்வளோ ஹெல்ப் வாங்கி பண்ணிக்காரு. நிறைய பேருக்கு உதவி பண்ண. அதனால தான் அவர் சாவு போகும்போது கூட அப்படி ஒரு கூட்டம். இந்த போரான்னு சொல்லக்கூடாது, இந்த போரார் பாருங்க. அப்படி ஒரு மனுஷன் வாழணும். எல்லா பேருக்கும் நான் ஒரு வேண்டுதல். நடிகனா எல்லா நடிகர் இருக்கீங்க. கடவுள் உங்களை அளவுக்குமே வருமானத்தை கொடுக்குறார். ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எல்லா நடிகருக்கும் சொல்கிறேன், அவரை மாதிரி மற்றவங்க மாதிரி ஒரு நல்ல விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல பேர் எடுங்க. இதுதான் என்னையோட அவர் பிறந்த நாளுக்காண்டி என்னோட சொல்லணும்னு தோணுச்சு. இதான் சொல்கிறேன். இப்போது அவரோட நிறைய பழகிருக்கீங்க. அவர் வந்து சினிமாவுக்கு ஒரு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, சினிமாவுக்குன்னு ஒரு ஆசைப்பட்டு வந்தார். அவர் நினச்ச வாழ்க்கையும் நினச்சதை வந்து உயரத்தை அடைஞ்சாரா? அவர் வந்து நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போனாரா? உண்மையில அதுதான் சொன்னேன். அப்படி அவர் நினச்ச மாதிரி எல்லாமே அவர் அனுபவிச்சார். அவருக்கு முன்னால் ஒரு 8 மாதம் முன்னால் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் முடிச்சு வந்தோன்னா இதாகிடுச்சு. அப்போ டாக்டரை போய் ராமச்சந்திரா பார்க்க போயிருக்காரு. பார்க்க போயிட்டு சொல்லிட்டாங்க, நீ டீப்பெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் டேப்லெட்டில் தான் போட்டு சரி பண்ணிக்கணும், இருக்க வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் முன்னாலே சொல்லிட்டார் மாமா என்னை பார்த்து. 6 மாதம் முன்னால் மாப்பிள்ளை நான் இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருப்பேன், ஏன்னா என் சாவு உறுதி மாப்பிள்ளை அப்படின்னு என்ன சொன்னார். அதெல்லாம் சத்தியமாக ஒரு சாவை வந்து கண்ணுக்கு முன்னால் சொன்ன ஒரு மனுஷன் என்கிட்ட. அதெல்லாம் சத்தியமாக நான் அந்த பார்க்கு வாசலில் தான் சொல்கிறார், மாப்பிள்ளை இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் நான் வாழ்வேன், அது என்ன இது இருக்க வரைக்கும் நான் நல்லபடியாக இருக்கும் மாப்பிள்ளை, நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவிச்சு நல்லபடியாக போயிட்டு அவர் நினச்ச மாதிரி 2 பசங்களும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் அப்படி ஒரு லக்ஸுரியாக அந்த மகால்லாம் திருவான்மூரில் வந்து அவ்வளோ பெரிய மகால் எடுத்து அவர் சம்பந்தி பிச்சாண்டி அவர்கள் பிரம்மாண்டமாக சிஎம் வந்தாங்க. எல்லா பேரும் நல்லபடியாக அவர் நினச்ச மாதிரி எல்லாம் பிள்ளைக்கும் சரி மற்ற அவரோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நிறைவாக தான் போச்சு. எந்த குறையும் இல்லாமல் அவர் இறந்தார். மற்றவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கின எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து நல்ல மனிதனாக இறந்தார். உண்மையிலே அவருக்கு இந்த பிறந்தநாள் அதுமா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். அவரோட வாக்கிங் போகவும் இல்லை, வாக்கிங் போகும்போதெல்லாம் எப்படி அனுபவம்? வாக்கிங் போவோம் அந்த பார்க்கில் தான் வாக்கிங் போவோம். அப்படியே இல்லைன்னா ஐஎஸ் கோட்டர்ஸ் வரையும் போவோம். போயிட்டு வரும்போது
அங்கங்கே இட்லி கடை எங்கே நல்லா இருக்குமோ அவர்கிட்ட கேட்டால் தெரியும் இந்த ஏரியாவில் எங்கே சாப்பாடு டிஃபன் நல்லா இருக்குது அப்படின்னு. எல்லாமே ஒரு அனுபவம் தான். அவர் கூட போனால் ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும். தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஃபோன் பண்ணி எந்த ஊரில் இப்போ ஒரு வட்டம் குற்றாலம் போயிருந்தேன், மாமா எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி அங்கே போ அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு போனேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும். நல்லா சாப்பாடு இருக்குது இங்கே போகலாம் அப்படின்னு அங்கே போனால் மயில்சாமி பேரை சொன்னால் மரியாதையாக ஒரு திருப்தியாக நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அவர்கிட்ட கேட்டால் தெரியும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நல்லா சாப்பாடு இருக்குன்னு. ஆனால் அவர் பல நடிகர்கிட்ட பூரா நல்ல மனிதர் தான் பேர் எடுத்திருக்காரு. தப்பானவனு இது வரைக்கும் அவங்க யாரும் சொன்னதில்லை. நல்ல மனிதன் பேர் எடுத்திருக்காரு. சமீபத்தில் கூட என்ன தமிழரசன் பச்சை கூட என்னென்னா ஒரு விருது வாங்கும்போது அந்த விருதை வந்து நான் மயில்சாமி மாமாவுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி டைலாக்லாம் வந்து அவ்வளோ மெனக்கிட்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணி டைலாக்லாம் பெரிய லென்த்தான டைலாக்னோட வந்து நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படிக்காத அவர் எழுத படிக்க தெரியாமல் தான். ஆமாம், ஆனால் இவ்வளவு இதை எப்படி வளர்த்துக்கிட்டாரு அதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு? அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லல. ஆனால் நாலேஜ் அவருக்கு. இப்போ ஒரு ஃபோனில் வந்து ஒரு நம்பர்னா அவராக கரெக்டாக எடுத்து கரெக்டாக போட்டுருவார். கடவுள் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கான். படிக்கலனாலும் மற்ற டேப்புக்கு இப்போ எல்லா விஷயமும் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவார். ஃபோனு மெமரி நம்பர் அவருக்கு எந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் நோட் பண்ணிக்குவார். கரெக்டாக அந்த நம்பர் போட்டு ஃபோன் பண்ணுவார். என் நம்பர்லாம் பேரே பதிய மாட்டார். கரெக்டாக அந்த நம்பரை மட்டும் போடுவார். கரெக்டாக போட்டு பேசிடுவார். அந்த அளவுக்கு கடவுள் அவருக்கு மெமரி ஒன்று கொடுத்துருக்காரு. 1000 2000 நம்பர்லாம் வந்து அப்படி ஞாபகத்தில் வச்சுருப்பாரு. அதுதான் கடவுள் அந்த மாதிரி அவர் ஒரு மெமரி கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ மற்ற அதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருப்பார். எல்லா விஷயத்துலையும் அவரோட விஷயம் பொறுத்தளவுக்கு கரெக்டாக நடந்துக்கிறாரு. ஷார்ப்பாக இருப்பார். இப்போது சினிமாவில் வந்து ஜெயிச்சார், எல்லாமே வந்து ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போது அரசியலுக்கு வந்து அவர் வந்து போகணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதை நிறைவேறிச்சா? ஏன் வந்து சுயேட்சையாக நின்னார்? இந்த இப்போ தேர்தல் அப்போ சுயேட்சையாக நின்றார். எல்லா இடத்துக்கும் நடந்தே போய் பிரச்சாரம் பண்ணார். ஓட்டு கூட லாஸ்ட்டாக ஒரு 1500 2000 ஓட்டுக்குள்ளே தான் வாங்கினார். அப்போ கூட சொன்னமாம்மா நிறையா ஓட்டு வாங்க நினச்சோம், ஆனால் இவ்வளோ ஓட்டு கம்மி இதாக இருக்குது. அப்போ நம்ம சுயேட்சையாக நின்று இன்றைக்கி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்த்தியா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம மேலே வச்சு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க பாரு, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சில விஷயம் சொன்னார். அப்புறம் வந்து மலையில் 2015 இந்த ஏரியாவே தண்ணியில் மிதக்குது. அப்படியே எல்லாம் அங்கே சாதிகாமத்தில் ஒரு மிஸ் இருக்குது, சுதி சார் வீட்டு பக்கத்தில். சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு வண்டியில் வச்சு அந்த மக்களுக்கெல்லாம் அந்த தண்ணியிலே சாப்பாடை போட்டு அவ்வளோ ஒரு விஷயம் பண்ணார். நல்ல அந்த மாதிரிலாம் யாருமே இறங்கி பண்ணலை. உண்மையிலே சொல்கிறேன். இந்த சாலிகிராமத்துக்கு அவ்வளோ ஒரு விஷயம் அந்த மழை நேரத்தில் பண்ணார். கொரோனா டயத்தில் கூட நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த டேப்லெட் ஆஸ்பத்திரி இது விஷயம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே. ஒருத்தங்க கூட அதான் சொல்கிறார், தப்பானவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்ல மனுஷன். அந்த ஏரியாவுக்குள்ளே பழகுனா அப்படி ஒரு மளிகை கடை சரி, ஒரு கறிக்கடையாக இருந்தால், ஒரு டீ கடையாக இருந்தால் சரி, எத்தனை பேர் நிற்கிறியோ டீயை சாப்பிடு, வடையை சாப்பிடு, டிஃபன் சாப்பிடு, டிஃபனை சாப்பிடு. ஆனால் கறி வாங்க கூட போய்ட்டா அவங்களுக்கு கறி வாங்கி கொடுத்துருவாரு. அவரும் கறி வாங்கி கொடுத்து மீன் வாங்கி கொடுத்தா அளவு பார்ப்பார். இல்லை மாப்பிள்ள எனக்கு மட்டும் வேணாம், உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு வாங்கி கொடுப்பார். அந்த ஒரு மனசு எனக்கு தெரிஞ்சு இந்த பழகுன இதில் அவர் தான் உண்மையிலே. இவர் சொல்கிற விஷயத்தை நானும் பல முறை பார்த்துருக்குறேன். என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா அவர்கிட்ட சில நேரம் வந்து என்ன, அவர் சினிமாவில் பெரிய நடிகர், நிறையா சம்பாதிக்கிறாரு, சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா கூட எல்லா நடிகர்களுக்குமே என்னென்னா சில நேரங்கள் வந்து சின்னதாக ஒரு தேக்கம் வந்துடும், கையில் காசு இல்லாத மாதிரி. அந்த மாதிரி சூழலில் வந்து என்ன நான் பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் சொன்னார். ஒரு கல்விக்கு வந்து உதவணும் அப்படின்னா சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் சில தொழிலதிபர்கள் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, இந்த மாதிரி வந்து தம்பி கஷ்டப்படுறான், நல்லா படிக்கிற பையன், எளிமையான குடும்பம், அவனை வந்து படிக்க வச்சா ரொம்ப நல்லது, உதவுங்கன்னு சொன்னேன். எந்த வார்த்தையுமே சொல்லாமல் அந்த அவர் கேட்க நண்பர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி என்னென்னா தன் வாழ்நாள் முழுக்க வந்து என்னென்னா தன்னை சுற்றி இருக்கிற, தன்னை சார்ந்து இருக்கிற, தேடி வருகிற அத்தனை பேருக்கும் வந்து உதவி செய்கிறதவே கடைசி வரைக்கும் இதாக வச்சுருந்தார். கையில் காசு இல்லைனா கூட இந்த செய்கிற அந்த உதவி செய்கிறத மட்டும் ஒருபோது அவர் நிறுத்ததே இல்லை. அப்படி ஒரு மனசு. இப்போ வந்து என்னென்னா இந்த இறந்து வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் அவர் இல்லாத காலங்களை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அவர் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நாங்கள் போவோம் வருவோம், காலைல வாக்கிங் போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. 2 வருஷம் அவர் இல்லாதனால மனம் கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே அவர் இருந்தால் ஒரு ஆறுதல் சொல்வார். நான் அந்த ஒரு சில விஷயனால ஒரு 6-7 வருஷம் ஆச்சு நான் வேலை பார்த்து, எல்லாமே அவர் ஆறுதல் சொல்வார். அப்படி நடந்துக்கணும், அப்படிலாம் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சினிமாவில் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு மனிதன் இப்போ இல்லை.
அவர் வந்து மிகப்பெரிய நடிகர் இல்லை, ஒரு ஒரு சின்ன ஒரு மீடியமான காமெடி நடிகர் தான். அவரோட ரேஞ்சுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் ஒரு ரசிகர்னால அந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு எல்லா பேரும் நடிகர்களும் நான் வேண்டுதல் சொல்கிறேன், கடவுள் புண்ணியத்தில் எல்லா நடிகரும் மிகப்பெரிய உச்சத்தோட சம்பளம் வாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருக்கும் நல்லது உதவி பண்ணுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். மயில்சாமி மாமா வந்து நம்ம விட்டு பிரிந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் ஆனாலும் என்னென்னா, இன்னும் அவர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இந்த சாலிகிராமம் தெருக்களில் வந்து அவர் நடந்து போன அந்த பாதைகள், அந்த ஸ்டெப்ஸு, அந்த அவருடைய பேசிட்டு போய் விட்ட அந்த வார்த்தைகளுடைய இது வந்து அங்கங்கே நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதா நாங்கள்லாம் உணர்றோம். இன்றைக்கி அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி சங்கையா. மீண்டும் ஒரு இதில் சந்திப்போம். மீண்டும் நல்ல தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.